மணியோட அடிப்படையில நம்ம சொசைட்டியை மொத்தம் 4 விதமா பிரிக்கலாம். நம்பர் 1 புவர் பீப்புள், நம்பர் 2 ரிச் பீப்புள், நம்பர் 3 வெல்தி பீப்புள், நம்பர் 4 ஃபில்தி ரிச் பீப்புள். ஸோ நம்பர் 1 புவர் பீப்புள். யார் இந்த புவர் பீப்புள்? தங்களோட அன்றாட தேவைக்காண்டி வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பிடுறவங்க, அன்னைக்கு சோறுக்கு சம்பாதிச்சு சாப்பிடுறவங்க, அவங்கதான் வந்து புவர் பீப்புள். இவங்களுக்கு வந்து சேவிங்ஸ் அப்படின்னு எதுவுமே இருக்காது. இன்னைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க, இவங்க தான் வந்து புவர் பீப்புள். செகண்ட் ரிச் பீப்புள். தான் சம்பாதிக்கிற காசை ரொம்ப ஆடம்பரமா செலவு பண்ணி மத்தவங்க கிட்ட நான் ரொம்ப பெரிய பணக்காரன், ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு காமிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த ரிச் பீப்புள். இவங்க கிட்ட சேவிங்ஸ் அப்படின்றது எதுவுமே இருக்காது. பட் ராதர் அவங்க வந்துட்டு தன்னை மற்றவங்க கிட்ட கம்பேர் பண்ணும்போது பெரிய ஆளா காமிச்சுக்கிறணும், நான் தான் வந்து இந்த உலகத்திலே பெரிய பணக்காரன் அப்படின்னு காமிச்சுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க. நம்பர் 3 வெல்தி பீப்புள். இவங்க தான் சம்பாதிக்கிற காசை கரெக்டா டிவைட் பண்ணி எந்த இடத்துல எப்படி எப்படிலாம் செலவு பண்ணா நம்மளுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை கத்து வச்சிருக்கிறவங்க. இவங்க தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும், அதாவது ஃபியூச்சர்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ்றவங்க. இவங்களுக்கு ஃபேமிலியில ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, ஃபியூச்சர்ல வந்துட்டு திடீர்னு ஏதாவது பண தேவை ஏற்படுது அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. தான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு இடத்துல இருந்து காசு எடுத்து அந்த காசை வச்சு செலவு பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. சோ இவங்களுக்கு வந்து பணம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சனையாவே இருக்காது. 4வதா இருக்கிறவங்க ஃபில்தி ரிச் பீப்புள். இவங்க கிட்ட காசு அதிகமா இருக்கவும் நான் தான் உலகத்துல பெரியவன் அப்படின்னு காமிப்பாங்க, காசை ஆடம்பரமா செலவு பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி கரெக்டான ஒரு பிசினஸ் பண்ணி அதுல இருந்து சோர்ஸ், அதுல இருந்து பணத்தை வர வைக்கிறதுக்கும் இவங்க வந்து ரொம்ப கான்சென்ட்ரேஷனா இருப்பாங்க. பேசிக்கா சொல்லணும்னா இவங்க தான் பில்லியனியர்ஸ். சோ இதுதான் என்னைய பொறுத்த வரைக்கும் மணி அடிப்படையா வச்சு சொசைட்டி வந்து டிவைட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி 4 கேட்டகரிஸ் எல்லாம் நம்ம டிவைட் பண்ண முடியும். சோ இதுல நீங்க எந்த கேட்டகரியில இருக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிறைய பேர் புவர் கேட்டகரியில இருப்பீங்க, நிறைய பேர் வந்து ரிச் கேட்டகரியில இருப்பீங்க, நிறைய பேர் வெல்தி கேட்டகரியில இருப்பீங்க. 4வது ஒரு கேட்டகரி இருக்கு, அந்த கேட்டகரியில யாரும் இருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த கேட்டகரியில நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டீங்க. That's all guys for today. See you in next video.